2015 ஹியூஸ்டன் டெக்சாஸ்ல நடந்த ஒரு சோகமான சம்பவத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஜெஸ்ரா தாம்சன் ஒரு 19 மாச சின்ன குழந்தை. இந்த குட்டி பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப வலியோட முடிஞ்ச கதையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நவம்பர் 16, 2015 என்ன நடந்துச்சுன்னா, ராங்குல் தாம்சன் தன்னோட 19 மாச சின்ன குழந்தைய 3 குழந்தைங்களோட விட்டுட்டு தன்னோட பாய் ஃப்ரெண்டோட கடைக்கு போயிருக்காங்க. பீஸா வாங்குறதுக்காகவும் மருந்து வாங்குறதுக்காகவும். அந்த 19 மாச குழந்தையோட இருந்த 3 குழந்தைங்களுக்குள்ள வயசு பாத்தீங்கன்னா, ஒரு ட்விங்ஸ், அவங்க 2 பேருக்குமே 3 வயசு, இன்னொரு குழந்தைக்கு 5 வயசு. ஆனா அந்த சின்ன குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது இல்லையா? இந்த குழந்தைங்க விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ட்விங்ஸ்ல ஒரு பையன் என்ன பண்ணிருக்கான், ஜெஸ்ராவை தூக்கி ஓவன்ல வச்சிருக்கான். இன்னொருத்தன் அதை ஆன் பண்ணிட்டான். இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த ஓவன்ல இருக்கக்கூடிய குழந்தை காலால உதைக்குது, கத்துது. சவுண்ட் கேட்டும் யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு வரல. ஏன்னா சுத்தி உள்ளவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, அந்த குழந்தைங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அம்மாவும் பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது இந்த குழந்தைங்க அழுதுகிட்டே இருந்திருக்குங்க. கிச்சனை காட்டிருக்காங்க. அப்பதான் பாத்துருக்காங்க, ஓவன்ல கீழே விழுந்தபடி அந்த 19 மாச குழந்தை இருந்திருக்கு. அந்த குழந்தையோட அம்மா டக்குன்னு அந்த குழந்தைய வெளியே தூக்கி சிபிஆர் பண்றாங்க. ஆனா அந்த குழந்தை ஏற்கனவே இறந்துருச்சு. போலீஸ் ஆராய்ச்சியில அந்த 3 குழந்தைகள் நாங்க தான் பண்ணோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த 3 பேருக்குமே இது ஒரு விளையாட்டுன்னு சொல்லி மனசுல பட்டிருக்கு. இது எவ்வளவு பெரிய தப்பு, இது மூலமா எவ்வளவு பெரிய விளைவு வரும்னு சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா புரிஞ்சிருக்காது. இந்த சம்பவம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கொடுக்குது. சின்ன குழந்தைங்களை தனியா விட்டு செல்லும் போது எவ்வளவு ஆபத்தான நிலைமையில இருக்கிறாங்கன்னு காட்டுது.